Hi friends, welcome to my channel. நான் சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து தீஹட் அப்படின்னு இருக்க பிராண்ட்ல இருந்துட்டு ட்ரீ ஆயிலோட யூசஸ், ட்ரீ ஆயிலோட பெனிஃபிட்ஸ், இதை எந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல் பாடிக்கு, தென் வந்து ஃபேஸஸ்க்கு, ஹேருக்கு, டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தீஹட் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீ எசென்சியல் ஆயில் வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு இருக்க எல்லா லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலிமா பை பண்ணிக்கலாம். ஃப்ரீயா வந்து 250 வேல்யூபிள் இருக்கக்கூடிய எசென்சியல் ஆயில், அதாவது கோகோனட் எசென்சியல் ஆயில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெர்ஜின் ஆயில் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரீ ஆயில் வந்து நான் அமேசான்லேருந்து பை பண்ணியிருந்தேன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கியூட் அண்ட் எலகண்டான பேக்கேஜிங்கில் இருந்தது. காம்போவில் வந்து 2 எசென்சியல் ஆயில்ஸ் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து இந்த மாதிரி குட்டியாக எலகண்ட்டாக ஒரு பாக்ஸில் வந்து கண்ணாடி பாட்டிலில் இருக்குது. இதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிப்பில் வந்து தனியாக இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து எசென்சியல் ஆயில்ஸ் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா எங்கே அந்த பாட்டில் வந்து ஓப்பன் ஆயிருமோ நம்மளுக்கு டெலிவரி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். பட் அந்த மாதிரி எந்த ஒரியுமே வந்து இல்லை. சூப்பர் டூப்பராக வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்துட்டு நம்மளுக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வந்து சொல்லுவேன். ட்ரீ ஆயில் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபேஸ்க்கு, டேண்ட்ரஃப்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாடி லோஷன்ஸில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ட்ரீ ஆயில் வந்து ஏன் மற்ற ப்ராடக்ட்ஸை விட கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா வந்து ட்ரீ ஆயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு பிளான்ட் பேஸ்டாக வந்து 100% வெர்ஜினாக வந்து தயாரிக்கிறது தான். ஸோ இந்த தீஹட் பிராண்ட்லேயும் வந்து இன்க்ரீடியன்ட்டுன்னு அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா 100% வந்து நம்ம ட்ரீ ஆயில் ஒன்று தான் வந்து இன்க்ரீடியண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து டைரெக்டாக வந்து எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லைங்களா, ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஹோம் ரெமடிஸஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது, ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது அது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அது நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபேஸில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து தடுத்து கொடுக்கும். அதாவது நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து போடுவீங்க இல்லையா, பிம்பிள்காக வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் அது கூட வந்து இதை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபைனலாக ஒரு ஃபேஸ் பேக் வேணாலும் நான் எப்படி செய்யணும்னு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த ட்ரீ ஃபேஸ் எசென்சியல் ஆயில் வச்சுட்டு. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், 1 ட்ராப் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம்ஸோட கலந்து அப்ளை பண்ணலாம். எனக்கு ஹெவியான பிம்பிள்ஸ் இருக்கு, ரொம்ப டார்க்கரான பிம்பிள் இருக்கு அப்படின்னா ஸோ பாட்டில்ல இருந்து கொஞ்சமா இந்த நெப்பில் எடுத்துட்டு ஒரே ஒரு டிராப் மட்டும் விட்டுட்டு ஹெவியா உங்களுக்கு எந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல இப்போ இங்கே பிம்பிள் இருக்கு அப்படின்னா அந்த பிம்பிள் மேலே ஒரே ஒரு டிராப் மட்டும் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பிம்பிள் மேலே ஒரே ட்ராப் வைக்கலாம். இதோட ஸ்மெல்லும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் ஸ்மெல் தான் நமக்கு வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரீ ஆயிலோட எசன்ஸ் வந்து செம்மையாக வந்து அடிக்கும். பாட்டில் ஓப்பன் பண்ணதுமே எனக்கும் இப்போ வந்து இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணதும் அவ்வளோ அழகாக வந்து ஸ்மெல் வருது. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ட்ரீ ஆயிலில் வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வீக்லி 2 டைம்ஸ் ஏதாவது ஒரு ஹோம் ரெமடி கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆயிரும். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு ஃபேஸில் இந்த மிலியாவோட தொந்தரவு நிறையா இருக்கும். அதாவது சின்ன சின்னதாக வந்து நெத்தியில் பரு மாதிரி வரும். அது முகப்பருன்னு சொல்ல முடியாது, வேர்க்குருன்னு சொல்ல முடியாது, ரெகுலர் பேசிஸில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ட்ரீ ஆயிலை வந்து முல்தானி மெட்டி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபேஸ் பேக், எந்த ஃபேஸ் பேக் ஹோம் ரெமடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது கூட 1 or 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம பாடியிலலாம் வந்து நிறைய பேர்த்துக்கு அங்கங்கே வந்து ரெட்டிஷாக வந்து இருக்கும். ஸோ அந்த ரெட்டிஷை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாத்திங் பார்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரீ ஆயிலை வந்துட்டு குளிக்கிற தண்ணி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்திங் டைமில் டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா டேண்ட்ரஃப்காக ஏதாவது ஹோம் ரெமடிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அது கூட வந்து நம்ம இந்த ட்ரீ ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூஸ் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 1 ட்ராப்ஸ் வந்து ட்ரீ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேரில் வரக்கூடிய டேண்ட்ரஃப் ரெடியூசஸுக்கு வந்து இந்த ட்ரீ ஆயில் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இந்த ட்ரீ ஆயிலை யூஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட மிக்ஸ் பண்ணி 1 ட்ராப்ஸ் ஆர் 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். என்னோட ஃபேஸில் நிறைய வந்து பிம்பிள்ஸ் கொஞ்சம் வந்து வந்துருச்சு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியான கலர் கரெக்டிங் வந்து தெரியாமல் ஃபேஸில் போட்டுட்டேன். ஸோ அதனால் ஏற்பட்டது தான் அது.
ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபேஸில் ஆனனால நிறைய பிம்பிள்ஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டே வந்து கொடுக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ பிம்பிள் க்யூர் பண்ணணுங்கிறதுக்காகவே வந்து நியூவாக அந்த பிம்பிள்ஸ் ரெடியூசிங்காக இருக்க ப்ராடக்ட்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாத்தோட ரிவ்யூஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். பட் எக்ஸ்பெஷலி வந்து இந்த ட்ரீ ஆயில் வந்து பிம்பிள் ரெடியூஷனுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ ஃபேஸில் இருக்க ப்ராப்ளம் ஆகட்டும், நமக்கு வந்து தலையில் இருக்க டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஆகட்டும், பெயின் தொல்லா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு ஷாம்பூஸ் கூட இந்த டீ ட்ரீ ஆயில 1 or 2 drops வந்து விட்டுட்டு தலையில் அப்ளை பண்ணி வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னாலும் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த டீ ட்ரீ ஆயில் நான் என்ன மாதிரி ஹோம் ரெமடிஸஸ் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற ஹோம் ரெமடிஸ்க்கு வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து கர்டு தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ யோகர்ட் கூட வந்து இந்த ட்ரீ ஆயிலும் கடலை மாவும் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கின் க்ளோனஸ் கிடைக்கும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி கடலை மாவு. ஸோ இதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 2 drops மட்டும் ட்ரீ ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து ஃபேஸில் பேக் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி நம்ம ஹோம் ரெமடியில் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்க டெட் செல்ஸ் அண்ட் தென் வந்துட்டு டல் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல க்ளோனஸ் கொடுக்கும். ஸோ நம்ம நார்மலாக இருக்க கோகோனட் ஆயில் வந்து எந்த ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். ஸோ டீ ட்ரீ ஆயில்ங்கிற போது இன்னும் எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெர்ஜின் ஆயில்ஸாக இருக்கனால வந்துட்டு நல்ல ஒரு க்ளோனஸ் வந்து ஃபேஸில் கொடுக்கும். எல்லா டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடி லோஷனாக யூஸ் பண்ணுறதுக்கும் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேரில் வந்து ஸ்கால்ஃப் ரூட்டில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பெயின் தொல்லை இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, செக்கில் ஆட்டக்கூடிய தேங்காய் எண்ணெய், அதில் வந்து இந்த டீ ட்ரீ ஆயிலை வந்து ஒரு 4 to 5 drops வந்து அந்த பாட்டிலே வந்து விட்டு வச்சுட்டு ஸோ இதை வந்து நம்ம ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம ஸ்கால்ஃபில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திங் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டே வந்து கிடைக்கும். ஸோ லோஷனாகவும் வந்து சேம் இதே ஆயில் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம நார்மல் டேஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு வந்து ஸ்கால்ஃபில் வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பொடுகு தொல்லையை வந்து நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து க்யூர் பண்ணும். தலையில் வந்து நிறையா கேர்ள்ஸ்க்கு வந்து பெயின் தொல்லை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பெயின் தொல்லையும் வந்து சீக்கிரம் தீந்துடும். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடியில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது ரேஷஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து பாத்திங்க்கு முன்னாடி வந்து அந்த பக்கெட்டில் வந்துட்டு ஒரு 4 drops இல்லைன்னா வந்து 3 drops வந்து இந்த டீ ட்ரீ ஆயில் எசென்ஷியலை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சோப் போட்டு குளித்தோம் இல்லைன்னா சவர் ஜெல் யூஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும். இந்த ரெட்னஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ரெகுலர் பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத் டப்பில் வந்து ஒரு 2 drops மட்டும் இந்த டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ காலில் வந்து வெடிப்பு இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு கோகோனட் ஆயில் கூட இந்த டீ ட்ரீ ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி ஸோ அதையும் வந்து காலுக்கு நல்லா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிக்கும் போது பாடியோட ரியல் மாய்ஸ்சரைசேஷன் வந்து தக்க வச்சுக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வந்து மேக்கப் எல்லாம் வந்து நம்ம பண்ணி முடிச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரல் க்ளோனஸ் வேணும் ஹைலைட்டர் இல்லாமல் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நம்ம கையில் எடுத்துகிட்டு நல்லா வந்து 2 கையிலையும் வந்து அழுத்தி தேய்ச்சிட்டு அதை வந்து ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டிங் வேணுங்கிற இடத்துல மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒத்தி எடுத்தோம் நோஸ் மேலே தென் கன்னத்தில் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு வெறும் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இந்த டீ ட்ரீ ஆயிலை ஒரு ஹைலைட்டர் மாதிரி தான் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நேச்சுரலாகவே வந்து இந்த நோஸ் மேலே ஒரு க்ளோனஸ் இருக்கிறது ஹைலைட்டிங் யூஸ் பண்ணாமே வந்து நேச்சுரல் ஹைலைட்டராக இதை எடுத்து காட்டுறது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து 20க்கு மேலே இருக்க பெனிஃபிட்ஸஸ் வந்து இதில் அடங்கி இருக்குது. மாதிரி மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சிம்பிள் க்ளோ வந்து ஃபேஸில் தெரியணும், நேச்சுரல் க்ளோ அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஹேண்ட்ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆயிலினஸை மட்டும் ஃபேஸ் மேலே வந்து நம்ம மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா க்ளோ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நோஸ் மேலேயும் ஒரு க்ளோ இருக்கிறது, ஸோ சீக்கில் வந்து க்ளோ இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எசென்சியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டீ ட்ரீ ஆயிலோட யூசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர்
சூப்பரான சொல்யூஷன் கொடுக்கும். டீ ட்ரீ ஆயில் நம்ம எந்த ஹோம் ரெமடிஸ் கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின்னையும் வந்து க்ளோ ஆக்கும். ஸ்பெஷலி வந்து பிம்பிள்ஸை வந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் மூலிமா பை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோகோனட் ஆயில், வெர்ஜின் கோகோனட் ஆயிலும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.